சென்னை அடுத்த ஐயப்பன் தாங்கலில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் பிரேம்குமாரை ஆதரித்து அதிமுகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மாவட்ட செயலாளர் KP கந்தன் வீதி வீதியாக சென்று அதிமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். நாகை நாடாளுமன்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் சுர்சித் சங்கரை ஆதரித்து அவுரி திடலில் அதிமுக பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் OS மணியன், வைகை செல்வன், நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து உட்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய நடிகர் சிங்கமுத்து, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பிரதமராக வேண்டும் என்ற கனவு தொற்றிக் கொண்டு விட்டதாக கடுமையாக சாடினார். உதயநிதி அவர்களை முதலமைச்சராக தமிழகத்திற்கு ஆக்கிட்டு, அப்பா நீ அடுத்தடுத்து தம்பி மயெல்லாம் பார்த்துக்க, நான் இந்தியாவை காப்பாற்ற போறேன்னு இந்த ஆள் ஓடி போயிட்டார். பிரதமராகிற கனவு, இந்தியாவை ஒரு தடவைக்கு பிரதமராகிற கனவு ஸ்டாலின் அவர்களுக்கு தொற்றிக் கொண்டு விட்டது. மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பாபு கும்பகோணம் அருகே உள்ள திருச்சேரை, நாகரசம்பேட்டை, செம்மங்குடி உள்பட 27க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அதிமுக அரசின் சாதனைகளை கூறி வாக்கு சேகரித்தார். இவருக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் OS மணியன் மற்றும் தஞ்சை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RK பாரதி மோகன் ஆகியோர் திறந்தவெளி வாகனத்தில் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர். நெல்லை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜான்சிராணியை ஆதரித்து நெல்லை மாநகர மாவட்ட செயலாளர் கணேசராஜா வீடு வீடாக சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கரிசல்குளம், வெட்டுவான்குளம், புதூர், சிதம்பரப்பநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரித்தனர். தர்மபுரி நகராட்சிக்கு உட்பட்ட SV ரோடு, அம்பேத்கர் காலனி, காந்தி நகர், பாரதிபுரம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வார்டுகளில் அதிமுக வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அசோகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இவருக்கு ஆரத்தி எடுத்து பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வேட்பாளர் மருத்துவர் அசோகனுக்கு ஆதரவாக அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர் சேவியர்தாஸ் கீழடி, மணலூர், கொத்தங்குளம், குருந்தங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வயல்களில் நடவு பணியில் இருந்த பெண்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தொகுதிக்காகவும் மக்கள் பிரச்சினைக்காகவும் விடியா திமுக MP ஆண்டிமுத்து ராசா குரல் கொடுத்ததில்லை என்று குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன் தலைமையில் தூத்துக்குடி தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் N சின்னத்துரை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பிரச்சாரம் செய்தனர். ஸ்ரீவைகுண்டம் தொகுதிக்குட்பட்ட செம்பூர், பால்குளம், கடையனோடை, ஆழ்வார் திருநகரி பகுதிகளில் இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தனர். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக தலைமையிலான SDPI கட்சியின் வெற்றி வேட்பாளர் முகமது முபாரக்கை ஆதரித்து முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் செம்பட்டி, பச்சமலையான் கோட்டை, மைக்கேல்பாளையம், கோட்டூர் ஆகிய ஊர்களில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அப்போது நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி சேகர், ஒன்றிய செயலாளர்கள் யாகப்பன், நல்லத்தம்பி ஆகியோர் பங்கேற்றனர்.